அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பண்டிகை மற்றும் சுப நிகழ்ச்சி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக விநாயகரையும் திருமணம் போன்ற சுப விஷயம் தடையின்றி நடக்க மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபட வேண்டும். முகூர்த்த பந்தலில் மங்கள சின்னமாகத்தான் வாழை மரம் கட்டப்படுகிறது. இவற்றில் பூ காய்களை சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நாம் செய்யும் சுப நிகழ்ச்சிகளில் முக்கிய இடம் பெறுவது முகூர்த்த பந்தல். இதற்கு நல்ல நேரம் பார்ப்பது முதல் கால் வைக்க வேண்டும். தானுருத்ரன் எனும் பெயரில் இறைவன் அந்த முகூர்த்த காலில் இருந்து நாம் செய்யும் சுப வைபவத்தை இடையூறின்றி நடத்தி தருவதாக ஐதீகம். அதனால் அந்த முகூர்த்த காலுக்கு அபிஷேகம் செய்கிறோம். சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் நாம் பலவிதமான பொருட்களினால் அலங்கரித்து கொண்டு புறப்படுகிறோம். அதுபோல சுப விஷயம் நடக்கும் இடத்தையும் மங்கள பொருட்களால் அலங்கரிப்பது அவசியம். அதில் வாழை மரம், மாவிளை தாரணம் போன்றவை அடங்கும். மங்கள இசை இல்லாமல் எப்படி சுப நிகழ்ச்சி நடத்த முடியும்? சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடத்தில் தெய்வீக சூழ்நிலையை உருவாக்க நாதஸ்வரம் இசை கண்டிப்பாக வேண்டும். அடுத்ததாக நிலைமையை உருவாக்க நாதஸ்வர இசை கண்டிப்பாக செயல்படுத்துவார்கள். மேலும் விழாவிற்கு வந்தவர்கள் அறியாமல் பேசக்கூடாத விஷயங்களை பேச நேரிடலாம். அது சுப நிகழ்ச்சி நடத்துபவர்கள் காதில் விழாமல் தடுக்கவும் இந்த இசை நிகழ்ச்சி வழிவகை செய்கிறார்கள். பிரம்மச்சாரி என்ற நிலையில் இருந்து கிரகஸ்தன் என்ற நிலைக்கு உயர்ந்துகின்ற திருமணம் ஒருவருக்கு கிடைக்கும் மறுபிறவியாகும். நம்மை பெற்றெடுத்து ஒழுக்கமுடன் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரே நம் கண்கண்ட தெய்வம். குடும்ப வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன் அந்த தெய்வங்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெற வேண்டும். பிறகு மணமக்களுக்கு மாங்கல்யம் சூட்டும் மங்களத்தை செய்ய வேண்டும். திருமண பந்தம் ஏற்பட்டு விடுவதன் அடையாளம் தாலி கட்டுதல். அது போன்ற மணமக்களுக்கும் மணமகனுக்கும் கர்ப்ப நெறியுடனும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்வது என்று உறுதி ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியாக அம்மி மிதத்தல் நடத்தப்படுகிறது. இதன் அடையாளமே மெட்டி அணிவித்தல். உத்தராயணம் மிக சிறந்ததாகும். இதில் பங்குனி, ஆணி ஆகிய மாதங்கள் கூடாது. தட்சிணாயத்தில் ஆவணி மாதம் கிரக பிரவேசம் செய்ய உகந்தது. ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள் மத்தியமானவை. அவசியம் செய்ய வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் செய்யலாம். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டிற்கு மிக உயர்ந்தது. மற்றபடி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு இது கூறப்படவில்லை. சந்திராஷ்டமம் இருந்தால் சுப விஷயம் செய்யலாமா என கேட்டால் சந்திராஷ்டம தினத்தில் மனக்கசப்பு, சண்டை முதலியன ஏற்பட வாய்ப்புண்டு என்பர். எனவேதான் சுப நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார்கள். செய்துதான் ஆக வேண்டும் என்ற சூழலில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபட வேண்டும். அன்று கூடுமானவரை மௌனமாகவே இருப்பது நல்லது. வீட்டில் செய்வதுதான் விசேஷம். ஓம புகை வீடு முழுவதும் பரப்பி கண் திருஷ்டி, செய்வனை போன்ற எல்லா தோஷங்களையும் போக்கி நன்மை உண்டாகும். அடுத்ததாக தேய்பிறையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா என்று கேட்டால் தேய்பிறை நாட்கள் சுத்தமாக வேண்டத்தக்கது அல்ல. ஒரு சிலர் தவறாக பிரகாசாரம் செய்ததால் வந்த வினை இது. தேய்பிறை சப்தமி வரை உத்தமம். இது முதல் நிலை. தசமி வரை மத்தியமம். இரண்டாவது சமநிலை சதுர்த்தி வரை அதமம். இது மூன்றாம் நிலை. தவிர்க்க முடியாத சூழலில் மூன்றாம் நிலையிலும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்தலாம். அடுத்ததாக அதிகாலையிலேயே சிலர் முகூர்த்தம் நடத்துகின்றனர். அதுக்கு சூரிய உதயத்திற்கு பின்பு முகூர்த்தம் நடத்துவதே உத்தமம். தமிழர் மரபுபடி சூரிய அஸ்தமனம் முதல் உதயம் வரை இரவு பொழுது என்ற கணக்கில்தான் கொள்ளப்படும். கிரக பிரவேசம் மட்டும் இதில் விதிவிலக்கு. சஷ்டியை பூர்த்தியாக நடத்தும் போது பிள்ளைகள் எல்லோருக்கும் திருமணம் செய்திருக்க வேண்டும் என்பது உண்மைதானா என்று கேட்டால் அப்படி எதுவும் சட்டம் கிடையாது. 60 வயது பூர்த்தியாகும் நாள் என்பது எந்த காரணத்திற்காகவும் காத்திருக்காது. எனினும் திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு உரிய காலகட்டத்தில் மனம் முடிப்பது மாப்பிள்ளை, மருமகள் என எல்லோருமாக சேர்ந்து சஷ்டியை பூர்த்தி வைப்பதன் நடத்தினால் தான் மகிழ்ச்சியாக இருக்கும்.
சுமங்கலியை வழி அனுப்பும் போது குங்குமம் கொடுக்கப்பட வேண்டுமா என்று பார்த்தால் அவசியமாக கொடுக்க வேண்டும். இதில் இரு விஷயங்கள் உள்ளன. சுமங்கலிகள் நம் வீட்டிற்கு வந்தால் அம்பாளை வந்திருப்பதாக எண்ண வேண்டும். குங்குமம், ரவிக்கை துணி, வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக வழி அனுப்பும் போது கொடுத்தால் மிக சிறந்தது. அம்பாளின் அருள் கிடைக்கும். மற்றொன்று, வந்திருப்பவர்கள் நம்மை விட வயதில் சிறியவராக இருந்தால் வாழ்த்தியும், பெரியவராக இருந்தால் வாழ்த்து பெற்றும் குங்குமம் கொடுக்க வேண்டும். தீர்க்க சுமங்கலை பாக்கி கிட்ட இது செய்வது வழக்கில் உள்ளது. கிரகப்பிரவேசத்தை அதிகாலையில் தான் நடத்த வேண்டும் என்று பார்த்தால் கிரகப்பிரவேசம் செய்ய அதிகாலை நேரமே உகந்தது. வாசல் நிலையில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம். எனவே லட்சுமி கடாட்சம் பெற காலையில் வாசல் நிலை பூஜை செய்து பசுக்கன்று சீர்வரிசைகளுடன் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். அடுத்ததாக இடது கை கால்களை கட்டி விடுவித்துவல்லையே அவைகளும் இணைந்து செயல்பட்டால்தான் மனிதன் இயக்க முடியும். இயற்கையாகிய உலகமே வலது புறமாகத்தான் சுழல்கிறது. எல்லா மந்திரங்கள் மூலமாகவும் பிரணவம் ஓம் வளமாகத்தான் சுழிக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையில் வளமாகத்தான் சுழிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் வளமாகத்தை மங்களத்தின் சின்னமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இடது கையால் செய்ய வேண்டியவை ஒரு வேளையில் வலது கையால் செய்ய ஆசைப்பட மாட்டோம் அல்லவா? இதனால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற நிலையை புறக்கணிப்பது ஆராய்வதும் எல்லாம் வேண்டியதில்லை. அதனால் பலவித குழப்பங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்படும். சுப நிகழ்ச்சி செய்பவர்கள் மீது கண் திருஷ்டி ஏற்படுகிறது. திருஷ்டியை போக்கிக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக சடங்குகளை ஆர்த்தி எடுப்பது ஒன்று. மேலும் சுப நிகழ்ச்சி நல்லதாக நடந்து முடியுது என்பதை அறிவிக்கும் முகமாகவும் இது செய்யப்படுகிறது. ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததும் மங்கள ஆர்த்தி என்ற நிகழ்ச்சி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.